இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு எனக்கு உதிரப்போக்கிலிருந்து எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு சம்பவத்தை நாம் விசுவாசிக்கும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. எனக்கு 6 வருஷமாக உதிரப்போக்கினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். இது நிமித்தம் தூக்கமே இல்லாமல் வேதனையோடு கலக்கத்தோடு அழுது கொண்டேதான் இருப்பேன். டாக்டர்ஸுமே பார்த்தேன், ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு. டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை வெளியிலே எடுத்து விடலாம் என்று தான் சொன்னார்கள். நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படியாக ஜெபிப்பதுண்டு. 12 வருட பெரும்புல ஸ்திரிக்கு நீர் சுகத்தை கொடுத்தது போல எனக்கு அந்த சுகத்தை தாரும் என்றும், என்னை போல எத்தனை பெண்கள் இதன் நிமித்தம் இந்த பிரச்சனை நிமித்தம் அழுது கொண்டு புலம்பி தவிப்பார்கள், இவர்களுக்கு முன்பாக நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் ஜெபிப்பேன். அப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு நாள் நான் எழும்பவே முடியாதபடி படுத்திருக்கும் போது ஒரு சொப்பனத்தை எனக்கு தேவன் தெரியப்படுத்தினார். நிறைய பிள்ளைகளின் பேப்பரை நான் திருத்தி கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு பையனுடைய பேப்பர் எல்லா கேள்விக்கும் பதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் எழுதவில்லை. அதில் என்னதென்றால் அதிசயமானவர். நான் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, இந்த அதிசயமானவர் பற்றி உனக்கு தெரியாதா? இவர் எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று நான் சொல்லி அந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போதே எனக்கு முழிப்பு வந்து விட்டது. உடனே நான் 2 கைகளையும் தூக்கி கொண்டு, இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும், இந்த அதிசயத்தை எனக்கு முதலாவது செய்யும், நான் ஓடி ஓடி உண்மை பெற்று சொல்வேன் என்று நான் சொல்லிக்கொண்டு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே எனக்கு அந்த உதிரப்போக்கு நின்றதே நான் என் சரீரத்தில் உணர்ந்தேன். உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். எழும்ப முடியாமல் நான் எழும்பினேன். அந்த நேரமே இந்நாள் வரை எனக்கு 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இதை நான் ஒவ்வொருத்தோடு நான் சொல்வது உண்டு. பிரியமானவர்களே, எனக்கு யாராவது உதவி செய்வர்கள் இருந்தாலோ, என் கையில் பணம் இருந்தாலோ நான் ஆஸ்பத்திரியில் தான் படுத்திருப்பேன். ஆனால் எந்த சூழ்நிலையும் அப்போது எனக்கு இருந்ததில்லை. நான் இயேசுவின் வார்த்தையை பிடித்து கொண்டு தான் நான் ஜெபித்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒவ்வொரு வார்த்தையும் பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த அதிசயமான தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார்.